சன் ஆஸ்ட்ரோ டிவி நேயர்களே, உங்களை வணங்குகிறேன், வாழ்த்துகிறேன். வழக்கம் போல இந்த வாரமும் உங்களுக்கு பலன்களை வழங்கிட வேண்டும் என்பதற்காக தென் மாவட்ட ஆலயங்களை நோக்கி நான் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கும் நிலையில் உங்களுக்காகவே அங்கிருந்தபடி இந்த பலன்களை வழங்குகிறேன். அடுத்த வாரம் நேரில் சந்திப்பேன். இந்த வாரம் இனிய வாரம் என்ற இந்த பகுதியினை தொடர்ச்சியாக உங்களுக்கு வழங்கிட வேண்டும் என்ற நோக்கத்துடன், விடுபட்டு விடக்கூடாது என்ற எண்ணத்துடன் இந்த பதிவினை உங்களுக்கு வழங்குகிறேன். இந்த வாரம் மே மாதம் 26ஆம் தேதி தொடங்கி ஜூன் மாதம் 1ஆம் தேதி வரை 12 ராசினருக்கும் பலன்கள் எப்படி இருக்க போகிறது என்று வழக்கம் போல பார்ப்போம். முதன்மையாக மேஷ ராசினருக்கு இந்த வாரம் அதிர்ஷ்டமான வாரம் என்று எடுத்துக்கொள்ளலாம். காரணம், ராகு பகவான், யோகக்காரகன், போகக்காரகன் ராகு பகவான் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். பொதுவாக ராகு 11ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது வருமானம் என்பது அதிகபட்சமாக இருக்கும், வருவாய் அதிகரிக்கும், வாழ்க்கையில் நிம்மதி இருக்கும், சந்தோஷம் இருக்கும் என்று சொல்லலாம். அதே நேரத்தில் சனி பகவானும் 11ஆம் இடத்தில் ஆட்சியாக சஞ்சரிக்கின்ற காரணத்தினால் வியாபாரம், தொழிலில் இருந்த தடைகள் எல்லாம் விலக ஆரம்பிக்கும். முடங்கி கிடந்த தொழில்கள் கூட முன்னேற்றம் அடையும். மூடி கிடந்த தொழில்கள் மீண்டும் திறப்பதற்குரிய வாய்ப்புகள் உண்டாகும். புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். வாழ்க்கையில் புதிய பாதை தெரியும். இந்த நேரத்தில் சூரியனும் புதனும் 2ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் குடும்பத்தினரை அனுசரித்து செல்வது, வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். புத பகவானின் சஞ்சாரம் உங்களுக்கு புத்தி சாதுரியத்தை அதிகபட்சமாகவே வழங்கும். எந்த நேரத்தில் என்ன செய்ய வேண்டும், யாரிடம் எப்படி பேச வேண்டும், எந்த காரியத்தை எப்படி ஈடுபட வேண்டும் என்ற தெளிவு உங்களுக்கு ஏற்படும். அதன் காரணமாக எடுத்த வேலைகளை உங்களால் முடிக்க முடியும். குரு பகவான் 3ஆம் இடத்தில் சஞ்சரித்தாலும் அவருடைய பார்வைகள் மூன்றுமே உங்களுக்கு யோகத்தை வழங்கிடக்கூடியதாக இருக்கிறது. முதன்மையாக குரு பார்வை வேண்டும் திருமணம் நடைபெறுவதற்கு. உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்திற்கு குரு பகவானின் பார்வை இப்பொழுது உண்டாகி இருக்கிறது. திருமண வயதினருக்கு வரன் தேடி வரும், பொருத்தமான வரன் வரும். குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் நீங்க ஆரம்பிக்கும். கணவன் மனைவிக்குள் இருந்த இடைவெளி விலக ஆரம்பிக்கும். நண்பர்களால் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். கூட்டு தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஆலய வழிபாடு. நீண்ட நாட்களாக ஒரு வேண்டுதலை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக முயற்சி செய்து வந்தும் நிறைவேற்ற முடியாத வேண்டுதல்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் நிறைவேற்றி வர முடியும். ஒரு சிலருக்கு சொந்த இடம், வீடு வாங்கக்கூடிய யோகம் கூட உண்டாகும். 11ஆம் இடத்திற்கும் குரு பகவானின் பார்வை பதிகிறது. வாழ்க்கை துணையை இழந்தவர்களுக்கு, வாழ்க்கை துணையை பிரிந்தவர்களுக்கு மறுமணத்திற்குரிய வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் உருவாகும். குரு பகவானின் சஞ்சாரம் இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய யோகத்தை வழங்குவதாக இருக்கிறது. சுக்கிர பகவானின் சஞ்சாரமும் 12ஆம் இடத்தில் கணவன் மனைவிக்குள் ஒரு இணக்கமான நிலையினை, எதிர்ப்பாளினரால் ஆதாயம் காணக்கூடிய நிலையினை, வரவினை அதிகரித்திடக்கூடிய நிலையினை சுக்கிரன் வழங்கிட இருக்கிறார். கேது பகவான் 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். குடும்பத்தினரை அனுசரித்து செல்வது, யாரிடமும் கோபம் கொள்ளாமல் இருப்பது என்பது உங்களுக்கு நன்மை ஏற்படுத்தும். பூர்வீக சொத்துகளில் சில சங்கடங்கள் ஏற்படலாம். பிள்ளைகளால் கூட சில நெருக்கடிகள் ஏற்படலாம். அனைவரையும் அனுசரித்து செல்ல வேண்டிய காலகட்டம் இந்த காலகட்டம். இந்த நேரத்தில் திங்கட்கிழமை மதியம் வரை சந்திர பகவான் ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கிறார். தொடர்ந்து தன குடும்ப வாக்குஸ்தானத்திலும் சகாயஸ்தானத்திலும் சுகஸ்தானத்திலும் சஞ்சரிக்கிறார். இந்த வாரம் முழுவதுமே சந்திர பகவானின் சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும். எடுத்த வேலைகளை லாபம் காண முடியும். சந்தோஷமான நிலையினை அடைய முடியும். குடும்பத்தில் ஒரு நிம்மதியான சூழ்நிலை என்பதெல்லாம் இருக்கும். இந்த வாரம் மேஷ ராசினர் திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபட்டு வருவதால் நன்மைகள் நடந்தேறும். ரிஷப ராசி நண்பர்களே, இந்த வாரம் இனிய வாரம் பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாரம் உங்களுக்கு யோகமான வாரமாக இருக்க போகிறது. நீங்கள் நினைத்த வேலைகளை உங்களால் நினைத்தபடி நடத்தி கொள்ள முடியும். ஞானக்காரகனான குரு பகவான் 2ஆம் இடமான தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார்.
இந்த சஞ்சார நிலை என்பது உங்களுக்கு யோகமான பலன்களை வழங்கிடக்கூடிய சஞ்சார நிலை. இதுவரையில் குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் எல்லாம் விலக ஆரம்பிக்கும். பண வரவில் இருந்த தடைகள் விலக ஆரம்பிக்கும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். நினைத்த வேலைகள் நடந்தேறும். உங்களுடைய செல்வாக்கு உயரும். கொடுத்த வாக்கை உங்களால் காப்பாற்ற முடியும். அதே நேரத்தில் குரு பகவானின் பார்வை 6ஆம் இடத்திற்கும் 8ஆம் இடத்திற்கும் 10ஆம் இடத்திற்கும் உண்டாகிறது. பொதுவாக 6ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கின்ற போது எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் எல்லாம் விலக ஆரம்பிக்கும். உங்களுடைய நிலையில் முன்னேற்றம் ஏற்படும். உடல்நிலையில் இருந்த சங்கடங்கள் எல்லாம் விலக ஆரம்பிக்கும். வியாபாரம் தொழிலில் ஏற்பட்ட போட்டிகள் பிரச்சனைகள் எல்லாம் இல்லாமல் போகும். வழக்குகள் இருந்தால் அந்த வழக்குகள் உங்களுக்கு சாதகமாகும். 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறார். மறைந்திருந்த உங்களுடைய திறமை வெளிப்படும், செல்வாக்கு வெளிப்படும், அந்தஸ்து வெளிப்படும், புகழ் வெளிப்படும். எல்லா விதமான நிலையிலும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும். அதே நேரத்தில் 10ஆம் இடமான ஜீவனஸ்தானத்தை பார்க்கிறார் குரு பகவான். 10ஆம் இடத்தை குரு பார்க்கின்ற போது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்கும். வேலை தேடி வருபவர்களுக்கு வேலை வாய்ப்பிற்குரிய தகவல் வரும். வியாபாரிகளுக்கு வியாபாரத்தில் லாபம் கிடைக்கும். வியாபாரத்தை விரிவு செய்யக்கூடிய நிலையும் ஏற்படும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இந்த நேரத்தில் 10ஆம் இடத்துல சனியும் ராகுவும் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. சனி சஞ்சாரமும் ராகு சஞ்சாரமும் உங்களுடைய வேலை நிலையில் அக்கறையை அதிகரிக்கும். வேலை பளுவை கூடுதலாக்கும். நியாயமாக செயல்பட வைக்கும். தவறாக செயல்படுபவர்களை இந்த காலகட்டத்தில் கர்மக்காரகனான சனி பகவான் தண்டனைக்கு ஆளாக்குவார். ஒரு சில அலுவலர்களுக்கு இந்த நேரத்தில் மெமோ என்பது கிடைத்திடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும், தவறு செய்பவர்களுக்கு. அதனால் முடிந்தவரை உத்தியோகத்தில் எந்த விதமான சிபார்சுகளுக்கு இடம் கொடுக்காமல் சட்ட விதிகளுக்கு உட்பட்டு நீங்கள் செயல்படுவது என்பது உங்களுக்கு பாதுகாப்பானதாக இருக்கும். மற்றவர்களுக்காக சட்டத்தை வளைக்க ஆரம்பித்தால் அது உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்திவிடும். இந்த நேரத்தில் ராகு பகவானின் சஞ்சாரமும் 10ஆம் இடத்தில் வெளிநாட்டு முயற்சிகள் என்பது சாதகமாகும். வெளிநாடு செல்வதற்காக எடுத்துக்கொண்ட முயற்சிகள் வெற்றியாகும். சுக்கிர பகவான் 11ஆம் இடத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். நிம்மதியான உறக்கம், நிம்மதியான உணவு என்பதெல்லாம் கிடைக்க ஆரம்பிக்கும். கேது பகவான் 4ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா, தாய் வழி உறவுகளால் சில சங்கடங்கள் ஏற்படும். தாயாரின் உடல்நிலையில் சில பாதிப்புகள் ஏற்படும் என்பதால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். புத பகவானின் சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறது. வெளியூர் பயணம் ஒரு சிலருக்கு ஏற்படும். அதன் காரணமாக ஆதாயமும் ஏற்படும். சூரியன் ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிப்பதால் ஒரு படபடப்பு, டென்ஷன், வேகம் என்பதெல்லாம் இருக்கும். கொஞ்சம் நிதானமாக செயல்படுங்க, இல்லை என்றால் உடல்நிலையில் பாதிப்பதற்கு வாய்ப்பு ஏற்படும். அடுத்து பார்த்தீங்கன்னா, சந்திர பகவானின் சஞ்சாரம் வாரம் முழுவதும் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கிறது. திங்கட்கிழமை மதியத்தை தவிர்த்து திங்கட்கிழமை மதியம் வரை 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் சந்திரன். அதன் பிறகு ஜென்ம ராசிக்குள்ளும் 2ஆம் இடத்திலும் 3ஆம் இடத்திலும் சஞ்சரிக்கிறார். இந்த 3 சஞ்சார நிலையுமே உங்களுக்கு சாதகமான பலன்களை மட்டுமே ஏற்படுத்தும். வரவை அதிகரிக்கும். குடும்பத்தில் நிம்மதியை உண்டாக்கும். எடுக்கும் முயற்சிகளை வெற்றியாக்கும். வாழ்க்கையில் எதிர்பார்த்த தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய நிலையினை உருவாக்கும். இந்த நேரத்தில், இந்த வாரத்தில் மகாலட்சுமியை வணங்கி வழிபட்டு வாருங்கள். சங்கடங்கள் விலகும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். மிதுன ராசி நண்பர்களே, இந்த வாரம் உங்களுக்கு இனிமையான வாரமாக இருக்க போகிறது. உங்கள் முயற்சிகள் யாவும் இந்த வாரத்தில் வெற்றி அடைய போகிறது. பொதுவாக ஜென்ம ராசிக்குள்ள குரு பகவான் சஞ்சாரம் பண்ணக்கூட சொல்லுவாங்க. ஆனால் என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்த ஜாதகங்களை வைத்து பார்க்கின்ற போது, ஜென்ம ராசிக்குள் குரு பகவான் சஞ்சரிக்கின்ற போது முயற்சிகளை ஏற்படுத்துவார். முயற்சிகளில் வெற்றியை உண்டாக்குவார். உழைப்பதற்குரிய வாய்ப்புகளை உருவாக்குவார். பணம் சம்பாதிப்பதற்குரிய நிலையினை ஏற்படுத்துவார். அதன் காரணமாக அலைச்சல் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கும். வெளியூர் பயணம் இருக்கும், வெளிநாடு பயணம் இருக்கும், குடும்பத்தை விட்டு பிரிய வேண்டியதாக கூட இருக்கலாம். எல்லாமே பார்த்தீங்கன்னா பணம் சம்பாதிப்பதற்காக மட்டும்தான். ஜென்ம குரு என்று சொன்னாலும் அவருடைய 3 பார்வைகளும் இந்த காலத்தில் தான் யோகத்தை உண்டாக்கிடக்கூடியதாக இருக்கும். உங்களுக்கு
5ஆம் இடத்தை பார்க்கிறார் ஜென்மகுரு. அப்போ குடும்பத்தில் ஒரு நிம்மதியான சூழ்நிலை இருக்கும், பிள்ளைகளால் பெருமை உண்டாகும், குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்தவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும், ஒரு சிலருக்கு காதல் உண்டாகும், காதல் திருமணம் வரையில் கூட செல்லும். இது ஒரு யோகமான காலம்னு சொல்லலாம். அதே போல அவருடைய 7ஆம் பார்வை, குரு பகவானின் 7ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் கிடைக்கிறது. அப்போ 7ஆம் இடத்திற்கு குரு பகவானின் பார்வை கிடைக்கின்ற போது நண்பர்களால் அனுகூலம், ஆதாயம், குடும்பத்தில் ஒரு நிம்மதியான நிலை, கணவன் மனைவிக்குள் இணக்கமான சூழ்நிலை, திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் தட்டி போய் கொண்டிருப்பவர்களுக்கு திருமணம் நடந்திடக்கூடிய நிலையெல்லாம் இந்த 7ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கின்ற காரணத்தினால் ஏற்பட இருக்கிறது. 9ஆம் இடத்திற்கும் குரு பகவானின் பார்வை. பொதுவாக இந்த காலகட்டத்தில் தான் ஒரு புதுசாக இடம் வாங்குவீங்க, புதுசாக வீடு கட்டுவீங்க, இல்லை கட்டிய வீட்டை வாங்குவீங்க. ஒரு வசதி வாய்ப்புகள் எல்லாம் அதிகரித்திடக்கூடிய காலகட்டமாக, சேமிப்பு உயரக்கூடிய காலகட்டமாக ஜென்ம குருவின் காலம் இருக்கும். இப்பொழுது மிதுன ராசியில் இருக்க ஜென்மகுரு. அதற்கு மேலாக தொடர்ந்து நான் சொல்லிக் கொண்டு வருவது, சனி பகவான் 9ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற காலத்தினால் தைரியத்தையும் துணிச்சலையும் வழங்கி இருக்கிறார், எதிர்ப்புகளை இல்லாமல் செய்து கொண்டிருக்கிறார், வரவுகளை உண்டாக்கி கொண்டிருக்கிறார், தொழிலில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். இந்த நிலையெல்லாம் சனி பகவானின் சஞ்சாரம். சனி பகவானையும் ராகு பகவானையும் மங்களக்காரர்களான குரு பகவான் பார்ப்பதால் இன்னும் உங்களுக்கு யோக பலன்கள் அதிகரிக்குமே ஒழிய பாதகமான பலன்கள் ஏற்படாது. அடுத்து ஒரு பக்கத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா கேது பகவான், ஞான மோட்சக்காரர்களான கேது பகவான் 3ஆம் இடத்தில். 3ஆம் இடத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கின்ற போது எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் சொல்லலாம், நினைக்கின்ற வேலைகள் எல்லாம் நடந்தேன்னு சொல்லலாம். அப்போ 3ஆம் இட கேது உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்திட போகிறார் இந்த வாரத்தில். அப்போ வேலையில் கொஞ்சம் கவனமா இருங்க, முயற்சிகளில் கவனமா இருங்க, அதில் நிச்சயம் உங்களுக்கு ஆதாயம் உண்டு. இந்த நேரத்தில் சூரியனும் புதனும் 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாங்க. பொதுவாகவே செலவுகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு இந்த வாரத்தில். சந்திர பகவானின் சஞ்சாரம் திங்கட்கிழமை மதியம் வரை லாபஸ்தானத்தில், அதன் பிறகு திங்கட்கிழமை மதியம் தொடங்கி செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில். செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் உங்களுக்கு ஏதாகிலும் ஒரு வகையில் செலவோ அல்லது அலைச்சலோ ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கும். வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை நிம்மதி இருக்கும். சனி ஞாயிறில் பார்த்தீங்கன்னா பொருளாதார நிலை உயரும், கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும், எல்லா தொந்தரவுகளையும் சிக்கல்களையும் இல்லாமல் செய்துவிட முடியும். இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு ஒரு யோகமான வாரம் தான். இந்த வாரத்தில் நரசிம்மரை வணங்கி வழிபட்டு வாருங்கள். நீண்ட நாள் பிரச்சனைகள் சங்கடங்கள் எல்லாம் முடிவிற்கு வரும். நரசிம்மர் வழிபாடு உங்களுடைய நிலையினை மேலும் முன்னேற்றும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். கடகராசி நண்பர்களே, ஒரு பெரிய போராட்டம், நெருக்கடி, சங்கடம், மன உளைச்சல் எல்லாத்தையும் பார்த்துட்டீங்க. இன்னும் கூட உங்களுக்கு பயம் இருக்கும். 8ஆம் இடத்துல ராகு இருக்காரு, சனி இருக்காரு, 2ஆம் இடமான தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் கேது பகவான் இருக்காரு. நெருக்கடிக்கு மேலே நெருக்கடி தான், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் இந்த நெருக்கடி எல்லாம் உங்களுக்கு எதுவுமே செய்யாதுங்க. அதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். எவ்வளோ நாள் செய்திருக்கலாம், இனிமேல் எந்த நெருக்கடியும் உங்களுக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இல்லை. என்ன இவர் இப்படி சொல்றார் நீங்க கேட்கலாம். எந்த நேரத்தில் எந்த காலத்தில் மங்களக்காரகன் குரு பகவானின் பார்வை ஒரு கிரகத்திற்கு மேல் விழுகிறதோ இல்லை ஒரு இடத்திற்கு உண்டாகிறதோ அந்த இடம் சுபிட்சம் அடையும், அந்த இடத்தில் சஞ்சரிக்கும் கிரகங்களும் சுபத்துவம் பெறும். அப்படி பார்க்கின்ற போது அஷ்டம சனியினால் அஷ்டம ராகுவினால் உண்டாக்கக்கூடிய பாதகமான பலன்கள் இனி உங்களை நெருங்காமல் போகும். அதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும். இனிமே ரொம்ப போராட்டம் இருந்திருக்கும், நோய் நொடியோடு தவிச்சிருப்பீங்க, ஹாஸ்பிட்டல் போயிருப்பீங்க, சில பேர் சர்ஜரி கூட ஆயிருக்கும், புரியுங்களா? மீண்டு வந்திருப்பீங்க, உழைக்க முடியுமான ஒரு எண்ணம் கூட சில பேருக்கு வந்திருக்கும். எல்லாம் கிரகங்கள் செய்கின்ற வேலை மட்டும்தான். இந்த நேரத்தில் எல்லாவற்றையும் கடந்து வந்துட்டீங்க. ஒரு நல்ல நேரம் உங்களுக்கு ஆரம்பமாகிருக்கு. 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் போய் குரு பகவான் சஞ்சரிக்கிறார் என்ற பயம் வேண்டாம். அவருடைய சஞ்சார நிலை தான் அந்த 8ஆம் இடத்தை பார்த்து அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்ற ராகுவிற்கும் சனிக்கும் எந்த விதமான வேலையும் இல்லாமல் செய்ய போகிறது, செய்து கொண்டிருக்கிறது.
அதே நேரத்தில் 12ஆம் இட குருவின் பார்வை சுகஸ்தானமான 4ஆம் இடத்துக்கும் கிடைக்குது. கொஞ்சம் நிம்மதியாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருந்திடக்கூடிய நிலையும் உங்களுக்கு இருக்கும். 6ஆம் இடத்திற்கும் குரு பகவானின் பார்வை உடல்நிலை இருந்த பாதிப்பு, வியாபாரத்தில் தொழிலில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் முடிவிற்கு வரும். வழக்கு விவகாரங்கள் இருந்தால் வழக்கு விவகாரங்கள் கூட உங்களுக்கு சாதகமாகும். இதெல்லாம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டக்காரகன் சுக்கிர பகவான், அவர் பார்த்தீங்கன்னா பாக்கியஸ்தானத்தில் ஆட்சியாக உச்சமாக சஞ்சரிக்கிறார். இந்த சஞ்சார நிலையின் காரணமாக குடும்பத்திற்குள் இருந்த குழப்பங்கள் எல்லாம் விலக ஆரம்பிக்கும். எதிர்பார்த்த வரவு வர ஆரம்பிக்கும். பொன்பொருள் சேர்க்கை இருக்கும், பணப்புழக்கம் இருக்கும், மனதில் ஒரு தெளிவு ஏற்படும், முகத்திலும் ஒரு தெளிவு ஏற்படும், ஒரு சந்தோஷமாக வாழக்கூடிய நிலை இருக்கும். இதற்கு மேல சூரியனும் புதனும் 11ஆம் இடத்தில். என்ன அற்புதமான சஞ்சார நிலை பாருங்க. 2 கிரகங்கள் தான் 8ஆம் இடத்துல, ஒரு கிரகம் 2ஆம் இடத்துல. ஆனா புதனும் சூரியனும் போட்டி போட்டு லாபஸ்தானத்துல சஞ்சரிக்கிறாங்க. அப்போ வரவிற்கு குறைவிருக்காது. எல்லா வழியிலுமே தடைப்பட்டிருந்த விஷயங்கள் எல்லாம் இனிமே உங்கள் வீடு வாசல் தேடி வரப்போகிறது. உங்கள் நிலைமை எல்லாம் மாறப்போகிறது. குடும்பத்தில் இருந்த குழப்பம், வியாபாரத்தில் இருந்த நெருக்கடி எல்லாமே மாறப்போகுது. வருமானம் அதிகரிக்கும். இந்த நேரத்தில் சந்திர பகவானின் சஞ்சாரம் என்று பார்க்கின்ற போது திங்கட்கிழமை மதியம் வரை 10ஆம் இடத்தில் ஜீவனஸ்தானத்தில் இந்த வியாபாரம் பற்றிய சிந்தனை இருக்கும். உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் விலக ஆரம்பிக்கும். வியாபாரத்தில் லாபமும் ஏற்படும். திங்கட்கிழமை மதியம் தொடங்கி செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை வரை 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் எதிர்பார்த்த வரவுகள் புதன்கிழமை வரை உங்களுக்கு இருக்குங்க. பணப்புழக்கம் இருக்கும், பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கும், சந்தோஷம் இருக்கும், எதிர்பார்ப்பு பூரா பூர்த்தியாகும். வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் சந்திரன். கொஞ்சம் செலவுகளும் அலைச்சலும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை. சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வழக்கம் போல நிலைமை சரியாகிவிடும். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். சிவபெருமானை வணங்கி வழிபட்டு வாருங்கள். சங்கடங்கள் விலகும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். சிம்மராசி நண்பர்களே, இந்த வாரம் உங்களுக்கு யோகமான வாரமாக இருக்க போகிறது. ராசிநாதன் 10ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் உத்தியோகத்தில் இருந்த நெருக்கடிகள், வியாபாரத்தில் இருந்த பிரச்சனைகள், தொழிலில் ஏற்பட்ட சங்கடங்கள் எல்லாம் இல்லாமல் போகப் போகிறது. வேலை தேடி வந்தவர்களுக்கு தகுதியான வேலைக்குரிய தகவலும் வரும். புதிய வியாபாரம் தொடங்க நினைத்தவர்களுக்கு அதற்குரிய வாய்ப்புகள் கூடி வரும். அரசு வழியில் எதிர்பார்த்த அனுமதிகள் கிடைக்கும். குடும்பத்தில் ஒரு நிம்மதியான சூழ்நிலை இருக்கும். புத பகவான் 10ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் வருமானம் பல வழியிலும் வர ஆரம்பிக்கும். புதிய ஒப்பந்தங்கள் ஒரு சிலருக்கு கிடைக்கும். நீண்ட நாட்களாக தள்ளிப்போன முயற்சிகள் இப்பொழுது வெற்றியாகும். புதிய இடம் வாங்குவது, விற்க நினைத்த இடத்தை விற்பது போன்ற வேலைகள் எல்லாம் இந்த நேரத்தில் நடந்தேறும். இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் முடிவிற்கு வரும். கொடுத்த வாக்கை உங்களால் காப்பாற்ற முடியும். எதிர்பார்த்த பணம் இந்த நேரத்தில் கைக்கு வரும். இது ஒரு யோகமான நேரம் உங்களுக்கு. இந்த நேரத்தில் குரு பகவான் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். இந்த சஞ்சார நிலையும் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய யோகத்தை உண்டாக்கப் போகிறது. 3ஆம் இடத்திற்கு குரு பகவானின் பார்வை, 5ஆம் இடத்திற்கு குரு பகவானின் பார்வை, 7ஆம் இடத்திற்கு குரு பகவானின் பார்வை. அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் இதுவரை இருந்த நெருக்கடிகளை எல்லாம் இல்லாமல் செய்யக்கூடிய அளவிற்கு உங்கள் நிலை உயரப் போகிறது. எங்கிருந்து இந்த துணிச்சல் வந்தது, தைரியம் வந்தது, நம்பிக்கை வந்தது என்று நீங்களே கேட்டுக்கொள்கின்ற அளவிற்கு துணிச்சலாக தைரியமாக செயல்படக்கூடிய நிலை இந்த நேரத்தில் உங்களுக்கு ஏற்படும். குழந்தைக்காக இயங்கியவர்களுக்கு, தவம் இருந்தவர்களுக்கு அதற்குரிய பாக்கியம் உண்டாகும். பிள்ளைகளால் பெருமை உண்டாகும். குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் விலகும். பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். திருமண வயதினருக்கு தகுதியான வரன் வரும். இத்தனை நாட்களும் 7ஆம் இடத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கிறார், சனி பகவான் சஞ்சரிக்கிறார் என்று பயந்து கொண்டிருந்தவர்களுக்கு
7ஆம் இடத்திற்கு குரு பகவானின் பார்வை கிடைப்பதால் சனியாலும் ராகுவாலும் ஏற்பட்ட பாதிப்புகள் இனி உங்களை நெருங்காமல் போகும். உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய பாதை இந்த நேரத்தில் தெரியும். நண்பர்களால் ஆதாயம் கிடைக்கும். கணவன் மனைவிக்குடைய இணக்கமான சூழ்நிலை உண்டாகும். சுக்கிர பகவானின் சஞ்சாரமும் இந்த வாரத்தில் சாதகமாக இருக்கிறது. 8ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் சுக்கிர பகவான். அன்பு, பற்று, பாசம் எல்லாம் வெளிப்படக்கூடிய நிலை இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்கும். கணவன் மனைவிக்குள் ஒரு இணக்கமான சூழ்நிலை இருக்கும். பிள்ளைகளிடம் ஒரு அன்பு அதிகரிக்கும். உறவுகளிடம் ஒரு இணக்கம் இருக்கும். எதிர்பார்ப்புகள் எல்லாம் பூர்த்தியாகிடக்கூடிய நிலை ஏற்படும். பொருள் சேர்க்கை என்பது இந்த வாரத்தில் நிச்சயமாக இருக்கும். இந்த நேரத்தில் ஜென்ம ராசிக்குள் கேது பகவான் சஞ்சரிக்கிறார். சில சங்கடங்கள், மன உளைச்சல், இதை செய்யலாமா அதை செய்யக்கூடாதா என்பது போன்ற கேள்விகள் மனதில் எழவே ஆரம்பிக்கும். இருந்தாலும் அவற்றையெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு திட்டமிட்டு நீங்கள் செயல்பட ஆரம்பித்தால் உங்களுடைய வேலைகள் எல்லாம் எளிதாக வெற்றியாகும். இந்த நேரத்தில் சந்திர பகவான் திங்கட்கிழமை மதியம் வரை 9ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். அந்த சஞ்சார நிலையும் சாதகமாகத்தான் இருக்கிறது. திங்கட்கிழமை மதியம் தொடங்கி செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை 10ஆம் இடத்தில் ஜீவனஸ்தானத்தில் வியாபாரம், தொழில், உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு சுமூகமான சூழ்நிலை ஏற்படும். வருமானம் அதிகரிக்கும். வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை கையில் பணப்புழக்கம் இருக்கும். ஒரு நிம்மதியான சூழ்நிலை இருக்கும். வருமானம் அதிகரிக்கும். மகிழ்ச்சியும் அதிகரிக்கும். சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. வெளியூர் பயணம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. இந்த நேரத்தில் உங்களுடைய ராசிநாதனான சூரிய பகவானை வணங்கி வழிபட்டு வாருங்கள். சங்கடங்கள் இல்லாமல் போகும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். கன்னி ராசி நண்பர்களே, இந்த வாரம் உங்களுக்கு யோகமான வாரமாக இருக்க போகிறது. 6ஆம் இடத்தில் சனி பகவானும் ராகு பகவானும் சஞ்சரிப்பதால் இதுவரையில் உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் எல்லாம் விலக ஆரம்பிக்கும். தொழில் வியாபாரத்தில் ஏற்பட்ட போட்டிகள், பிரச்சனைகள் என்பது இனி இல்லாமல் இருக்கும். மறைமுக தொல்லைகள் விலகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஏற்பட்ட சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும். நினைத்த வேலைகளை நினைத்தபடி நடத்தி கொள்ள முடியும். வம்பு, வழக்கு என்று இருந்த நிலைகள் எல்லாம் மாற ஆரம்பிக்கும். வழக்கும் உங்களுக்கு சாதகமாகும். இந்த நேரத்தில் சூரியன் 9ஆம் இடத்தில், புதன் 9ஆம் இடத்தில் இந்த வாரம் சஞ்சரிப்பதால் பெரிய மனிதனுடைய தொடர்பு, சந்திப்பு நிகழும். அவர்களால் அனுகூலம் கிடைக்கும். ஆலய தரிசனங்கள் உங்களுக்கு சாதகமாக மன நிம்மதியை ஏற்படுத்துவதாக இருக்கும். மனதில் தெளிவினை ஏற்படுத்தும். கேது பகவான் விரயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் செலவுகள் என்பது ஏதேனும் ஒரு வகையில் இருந்து கொண்டிருக்கும். வீண் செலவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருப்பதால் செலவுகளில் இக்காலத்தில் கவனமாக இருப்பது நன்மையாகும். குரு பகவான் 10ஆம் இடத்தில் சஞ்சரித்தாலும் அவருடைய பார்வைகள் 3மே உங்களுக்கு யோகத்தை உண்டாக்குவதாக இருக்கிறது. 2ஆம் இடமான தன, குடும்ப, வாக்குஸ்தானத்திற்கு குரு பகவானின் பார்வை உண்டாவதால் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். வரவு செலவு திருப்தியாக இருக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும். 4ஆம் இடமான சுகஸ்தானத்திற்கும் குரு பகவானின் பார்வை உண்டாவதால் தெளிவான நிலை என்பது ஏற்படும். உடல்நிலையில், மனநிலையில் ஏற்பட்ட சங்கடங்கள் விலகும். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். சந்தோஷமான நிலை இருக்கும். 6ஆம் இடத்தில் சஞ்சரித்து வரும் சனிக்கும் ராகுவிற்கும் குரு பகவானின் பார்வை உண்டாகிறது. இது மேலும் உங்களுக்கு யோகத்தை உண்டாக்கும். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய நன்மையான வாரமாக இருக்கும். உங்களுடைய எதிர்பார்ப்புகள், இழுபறியாக இருந்த முயற்சிகள் எல்லாம் இந்த நேரத்தில் வெற்றியாகும். நினைத்த வேலைகள் எல்லாம் நினைத்தபடி நடந்தேறும். இந்த நேரத்தில் சுக்கிர பகவான் 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். பொதுவாக ஒரு யோகமான வாரம் இந்த வாரம். உங்களுக்கு எடுத்த வேலைகளை உங்களால் வெற்றி பெற முடியும். அதே நேரத்தில் 7ஆம் இடத்தில் சுக்கிரன் உச்சமாக சஞ்சரிப்பதால் என்னாகுன்னா, நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, எதிர்ப்பாளினரால் உங்கள் வாழ்க்கையில் சில குறுக்கீடுகள் ஏற்படும். அவர்களின் பின்னால் செல்ல வேண்டிய நிலை ஏற்படும். அவர்களுக்காக உங்களுடைய நேரத்தையும் பணத்தையும் செலவழித்திடக்கூடிய நிலையும் ஒரு சிலருக்கு ஏற்படும்.
அதன் காரணமாக முன்னேற்றத்தில் சில தடைகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். இந்த நிலையை உணர்ந்து கொண்டு நீங்கள் செயல்படுகின்ற போது உங்களுக்கு சங்கடங்கள் இல்லாமல் போகும். என்னன்னா, குரு பகவான் 10ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்றாரு. 10ஆம் இடத்து குரு பதவியை பறிப்பார்னு பேரு. இப்போ யார் பின்னாலோ நீங்கள் ஒரு போகும்போது அந்த வேலை கவனம் செலுத்த முடியாமல் போகும். அதனால் வேலையில் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. கவனமா இருங்க. யோகமான நேரம் இந்த நேரத்தை உங்களுடைய முன்னேற்றத்திற்காக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். திங்கட்கிழமை மதியம் வரை சந்திராஷ்டமம். உங்களுக்கு மதியத்துக்கு பிறகு வழக்கம் போல உங்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே யோகமான வாரமாக இருக்கும். 9ஆம் இடம், 10ஆம் இடம், 11ஆம் இடம். அப்போ தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும், வரவு அதிகரிக்கும், உங்களுடைய மனதில் ஒரு நிம்மதியான நிலை இருக்கும், குடும்பத்திலும் ஒரு யோகமான அதிர்ஷ்டமான நிலையெல்லாம் இருக்கும். இந்த வாரத்தில் சிவபெருமானை வணங்கி வழிபட்டு வாருங்கள். சங்கடங்கள் விலகும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். துலாம் ராசி நண்பர்களே, இந்த வாரம் உங்களுக்கு யோகமான வாரமாக இருக்க போகுது. சனி பகவானும் ராகு பகவானும் 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரித்தாலும் அந்த 5ஆம் இடத்திற்கு குரு பகவானின் பார்வை உண்டாகிற காரணத்தினால் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் விலக ஆரம்பிக்கும். குழந்தைகளால் பெருமை உண்டாகும். குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கிக் கொண்டிருந்தவர்களுக்கு ஏக்கம் தீரும். இந்த நிலைப்பாடு என்பது உங்களுக்கு ஒரு யோகமான நிலைப்பாடாகும். 5ஆம் இடத்து சனியும் 5ஆம் இடத்து ராகும் குருவின் பார்வையின் காரணமாக உங்களுக்கு பாதகத்தை ஏற்படுத்த மாட்டார்கள். இந்த நேரத்தில் புத பகவான் இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் மறைந்த புதன் நிறைந்த செல்வங்களை தருவார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாரம் முழுவதுமே உங்களுடைய எதிர்பார்ப்புகள் என்பது பூர்த்தியாகும். பண வரவு இருக்கும். கேட்ட இடத்திலிருந்து பணம் கிடைக்கும். அது வங்கியில் கேட்டிருந்தாலும் சரி, கடனாக கேட்டிருந்தாலும் சரி, பணம் கைக்கு வரக்கூடிய நிலை இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்கு. புதிய ஒப்பந்தங்கள் கூட ஒரு சிலருக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. நீண்ட நாட்களாக தள்ளிப்போன ஒப்பந்தங்கள் இப்பொழுது கையெழுத்தாகும். ஒரு சிலருக்கு புதிய இடம், வீடு வாங்கும் முயற்சி வெற்றியாகும். சூரிய பகவான் 8ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் அரசு வழியில் சில சங்கடங்களை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். கணக்கு வழக்குகளில் சரியாக இருப்பது உங்களுக்கு நன்மை உண்டாக்கும். அரசு பணியில் இருப்பவர்கள் தங்களுடைய பணியில் நேர்மையாக இருப்பது இந்த காலத்தில் மிக மிக அவசியம். தவறான செயல்பாடுகள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்திவிடும். யாருடைய சிபாரிசுக்கும் இக்காலத்தில் நீங்கள் இடம் கொடுக்க வேண்டாம். அது உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். இந்த நேரத்தில் ஞான மோட்சக்காரகன் கேது பகவான் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். கேது பகவானின் சஞ்சார நிலை உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் சாதகமாக இருக்கிறது. தடைப்பட்டு இருந்த வருமானம் வர ஆரம்பிக்கும். கையில் பணப்புழக்கம் இருக்கும். நெருக்கடிகள் விலகும். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் பூர்த்தியாகும். பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள் கூட கிடைக்க ஆரம்பிக்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். தொழில் முன்னேற்றம் அடையும். இந்த நேரத்தில் இந்த ஓடி போனவனுக்கு 9ஆம் இடத்தில் குருன்னு சொல்லுவாங்க. குரு பகவான் 9ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். கடந்த ஒரு ஆண்டாக 8ஆம் இடத்தில் சஞ்சரித்தவர் இப்பொழுது 9ஆம் இடத்தில் சஞ்சரிக்க ஆரம்பித்திருக்கிறார். அப்போ கடந்த ஆண்டு இருந்த நெருக்கடி இந்த ஆண்டு இல்லாமல் போகும். நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய ஜென்ம ராசிக்கு குரு பகவானின் பார்வை உண்டாகிறது. பொதுவாக எந்த காலகட்டத்தில் எந்த நேரத்தில் ஜென்ம ராசிக்கு குரு பகவானின் பார்வை கிடைக்கிறதோ அந்த காலகட்டம் மிக யோகமான காலகட்டமாக அந்த ராசினருக்கு இருக்கும். நீண்ட நாள் எதிர்பார்ப்புகள் எல்லாம் பூர்த்தியாகக்கூடிய நிலை ஏற்படும். திருமண வயதினருக்கு வரன் வரும். குடும்பத்தில் நிம்மதியான நிலை இருக்கும். வேலைக்காக எடுத்த முயற்சிகள் வெற்றியாகும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றியாகும். இப்படி பார்த்தீங்கன்னா குரு பகவானின் பார்வை பல்வேறு நன்மைகளை ஒவ்வொரு ராசினருக்கும் வழங்கும். இப்பொழுது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு குரு பகவான் நன்மைகளை வழங்கிட இருக்கிறார். 3ஆம் இடத்திற்கும் குரு பகவானின் பார்வை சகோதரர்களால் ஆதாயம், தைரியமான செயல்பாடு, தன்னம்பிக்கை என்பதெல்லாம் இந்த நேரத்தில் உங்களுக்கு ஏற்படும். இந்த நேரத்தில் உங்களுக்கு மிக யோகமான பலன்கள் இருக்கின்ற காரணத்தினால் திட்டமிட்டு செயல்படுவது நன்மையாக இருக்கும். வேலைகளில் முழுமையான கவனம் செலுத்தி வருவது அவசியம். திங்கட்கிழமை மதியம் வரையில் 7ஆம் இடத்தில் சந்திரன் சஞ்சரிக்கிறார். மதியம் வரையில் உங்களுக்கு யோகமாக இருக்கும். அதன் பிறகு திங்கட்கிழமை மதியம், செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை 8ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் சந்திர பகவான்.
சந்திராஷ்டமம் தொடங்குகிறது. செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை மிகுந்த கவனமாக நீங்கள் இருக்க வேண்டும். ஒவ்வொரு வேலையிலும் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நன்மையாக இருக்கும். வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு யோகமான பலன்களை ஏற்படுத்தும். மகாலட்சுமியை வணங்கி வழிபட்டு வாருங்கள். சங்கடங்கள் விலகும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். விருச்சிக ராசி நண்பர்களே, நிறைய நன்மைகளை பார்த்துட்டீங்க. இப்போ சங்கடங்களை பார்த்துட்டு இருக்கீங்க. சமீப காலமாக பார்த்தீங்கன்னா எடுக்கிற முயற்சி எல்லாம் ஏதோ தள்ளிக்கிட்டே போயிட்டுருக்கு. ஏதாகிலும் ஒரு வகையில் தடை ஏற்பட்டு போகுது. கொஞ்சம் மனமும் சோர்வடைய ஆரம்பிச்சிருக்கு. இருந்தாலும் கிரகங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு நேரத்தில் நன்மைகளை உண்டாக்கும், மறுநேரத்தில் சாதகமான பலன்களை கொடுக்கும். இப்போ உங்களுக்கு கொஞ்சம் எதிர்மறையான பலன்கள் நடைபெற ஆரம்பிச்சிருக்கு. இருந்தாலும் இந்த காலகட்டமும் உங்களுக்கு சில கிரகங்கள் யோகத்தை வழங்கி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ சனியும் ராகுவும் 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்தில். பொதுவாக 4ஆம் இடத்துல சனி சஞ்சரிக்கின்ற போது, ராகு சஞ்சரிக்கின்ற போது உடல் ரீதியாக மன ரீதியாக பாதிப்புகள் ஏற்படும் சொல்லலாம். எல்லாத்துக்கும் மேலே ஒரு விஷயம், முக்கியமான விஷயம் இருக்குது. சனியுடைய 10ஆம் பார்வை உங்கள் ராசிக்கே கிடைக்குது. அப்போ சனி பகவானின் பார்வை கொடிதுன்னு சொல்லுவாங்க. ராசி சனி பகவான் பார்ப்பதால உடல்நிலையில் பாதிப்பு ஏற்படும், கௌரவ குறைச்சல் ஏற்படும், கொஞ்சம் சங்கடங்களை எல்லாம் சந்திக்க வேண்டியதாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் பாருங்க, ஒரு நல்ல விஷயம் நடக்குது. இப்போ அந்த சனி பகவானால் உங்களுக்கு எந்த விதமான கெடுதல்களையும் ஏற்படுத்த முடியாது, பாதிப்பை ஏற்படுத்த முடியாது, அவமானத்தை ஏற்படுத்த முடியாது. என்ன இவர் இப்படி சொல்லிட்டார் நீங்க யோசிக்கலாம். சின்ன தகவலை மட்டும் சொல்லிடுறேன். குரு பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறாரு. அவருடைய சஞ்சார நிலையும் உங்களுக்கு சாதகமாக இல்லை. ஆனால் எப்பயுமே குரு பகவான் பார்க்கின்ற இடங்கள் புனிதமாக சொல்லுவாங்க. அப்போ குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தை கொடுக்கிறார். அந்த 4ஆம் இடத்துல தான் சனியும் ராகுவும் இருக்காங்க. 4ஆம் இடத்துல இருந்து தான் ராசி சனி பார்க்கிறார். அப்போ உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகின்ற சனி பகவானை குரு பகவான் பார்க்கின்ற காரணத்தினால் அவரால் உண்டாகும் பாதிப்புகள் உங்களுக்கு ஏற்படாமல் போகும். சனியால் உங்களை நெருங்க முடியாமல் போகும். அவருடைய பாதிப்புகளிலிருந்து கவசம் போல உங்களை குரு பகவான் பாதுகாப்பார். இதை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா குரு பகவானின் பார்வை 2ஆம் இடமான தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு கிடைக்குது. அப்போ குடும்பத்துல நிம்மதி இருந்துச்சுன்னாவே போதும், எல்லாமே சமாளிச்சிட முடியும். கையில பணம் இருந்தா போதும், எல்லாத்தையும் சமாளிச்சிட முடியும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுகின்ற நிலை இருந்தாவே போதும், நம்முடைய வாழ்க்கை வளமாகும். அப்ப இந்த நிலையெல்லாம் இப்பொழுது குரு பகவானின் பார்வையால் இருக்கு. இதற்கு மேல பாத்தீங்கன்னா குரு பகவானின் பார்வை உங்கள் ராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்துக்கும் கிடைக்குது. இப்ப விரயஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பதால் விரயங்கள் எல்லாம் சுப விரயங்களாக மாறும். அப்போ செலவு செய்கிற காசெல்லாம் வீண் செலவா இருக்காது. அது ஏதாகிலும் ஒரு வகையில் பயன் தரக்கூடியதாக, சேமிப்பினை உண்டாக்கிடக்கூடியதாக, குடும்பத்திற்கு தேவையானதாக இருக்கும் அந்த செலவு. அப்போ அதுவும் உங்களுக்கு யோகத்தை தான் கொடுக்கும். அப்போ 4ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற சனி ராகுவினால் உங்களுக்கு எந்த விதமான பாதகம் ஏற்படாது. சூரியன் 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். அரசு பணியாளர்களுக்கு எதிர்பாராத இடமாற்றம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. வியாபாரிகள் கூட பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் என்ன செய்வீங்கன்னா இருக்கிற வியாபாரத்தை வெளியூருக்கு கொண்டு போய் விரிவு பண்ணுவீங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இருக்கிற ஊரை விட்டு வெளியூர் போய் சென்று வாழ வேண்டிய நிலை ஒரு சிலருக்கு ஏற்படும். இப்போ வெளியூர் வாசம் என்பது ஒரு சிலருக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. உங்களுடைய செயல்கள் எல்லாம் ரொம்ப தன்மையாக, நிதானமாக, பொறுமையாகவே இருக்கும். 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற சுக்கிரனும் உங்களுக்கு சாதகமான பலன்களை வழங்குவார். இதற்கு மேலே பார்த்தீங்கன்னா சந்திர பகவானின் சஞ்சாரம் திங்கட்கிழமை மதியம் வரை 6ஆம் இடத்துல உங்களுடைய விருப்பங்கள் பூர்த்தியாகும். திங்கட்கிழமை மதியம் தொடங்கி செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை 7ஆம் இடத்துல ஒரு இணக்கமான நிலை, மகிழ்ச்சியான நிலை, நண்பர்களால் ஆதாயம், நினைத்த காரியங்கள் நடந்தேறுதல் போன்றவற்றை எல்லாம் புதன்கிழமை வரை உங்களால் சாதித்து கொள்ள முடியும். வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் உங்களுக்கு சந்திராஷ்டமம். அந்த 2 நாட்களிலும் புதிய முயற்சிகள் எதுவும் வேண்டாம். மறுபடியும் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு யோகமான நாட்களாக இருக்கும். இந்த நேரத்தில் குலதெய்வத்தை வணங்கி வழிபடுவது சங்கடங்களிலிருந்து உங்களை பாதுகாக்கும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கிறேன். தனுசு ராசி நண்பர்களே, நல்ல நேரம் தாங்க உங்களுக்கு. இத்தனை நாட்களும் இருந்த சங்கடங்கள் எல்லாம் இனிமே உங்களுக்கு இல்லாமல் போகும்.
முதல்ல பார்த்தீங்கன்னா, சனி 3ஆம் இடத்துல, ராகு 3ஆம் இடத்துல. 3ஆம் இடத்தில் பாப கிரகங்கள் சஞ்சரிக்கின்ற போது அவர்கள் முன்னேற்றமான பலன்களை தருவார்கள். முயற்சிகளை எல்லாம் வெற்றியாக்குவார்கள். உங்களுடைய முயற்சி எந்த அளவிற்கு இருக்கிறதோ அந்த அளவிற்கு ஆதாயத்தையும் வழங்குவார்கள் என்பது விதி. இப்போ சனி பகவான் 3ஆம் இடத்தில் வந்த பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கும். இந்த நேரத்தில் ராகுவும் 3ஆம் இடத்துக்கு வந்திருக்காரு. இது ஒரு மிகப்பெரிய யோகமான காலம் உங்களுக்கு. இதற்கு மேலே ஒரு நல்ல தகவல் பார்த்தீங்கன்னா, குரு பகவானின் சஞ்சாரம் 7ஆம் இடத்துல. ஒரு 12 ஆண்டிற்கு ஒரு முறை 7ஆம் இடத்துல குரு சஞ்சரிப்பார். அப்போ 7ஆம் பார்வையாக ராசியை பார்ப்பார். அந்த காலகட்டத்தில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில், அந்த ஜாதகருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய யோகமான பலன்கள் ஏற்படும். அதுவரையில் இருந்த நெருக்கடிகள் எல்லாம் விலக ஆரம்பிக்கும். குடும்பத்தில் ஒரு சுபிட்சமான நிலை இருக்கும். உத்தியோகத்தில், வேலையில், அரசியலில், பொது வாழ்க்கையில் எல்லா இடத்திலுமே உங்களுடைய செல்வாக்கு வெளிப்பட ஆரம்பிக்கும். உங்களுடைய வாழ்க்கையை வளமாக்கிட கூடியவர் குரு பகவான். அவர் ராசியை பார்க்கின்ற போது சுபிட்சமான பலன்களை உங்களுக்கு ஏற்படும். அப்போ திருமண வயதினருக்கு திருமணம், பிரிந்திருந்த கணவன் மனைவிகளை இணக்கமாக்குவது, நண்பர்களுடைய ஆதரவு கிடைப்பது, கூட்டு தொழில் ஆதாயம் ஏற்படுவது போன்ற நிலையெல்லாம் இந்த நேரத்தில் உங்களுக்கு ஏற்படும். இதற்கும் மேலாக 11ஆம் இடமான லாபஸ்தானத்தையும் குரு பகவான் பார்க்கிறார். லாபஸ்தானத்தை பார்க்கின்ற குரு பகவான் என்ன செய்வார்னா, வருமானத்தை, தடைபட்டிருந்த வருமானத்தையும் உங்களுக்கு வழங்குவார். வரவேண்டிய பணத்தை உங்கள் கைகளுக்கு வரவழைப்பார். செய்து வரும் தொழிலாகட்டும், உத்தியோகமாகட்டும், வேலையாகட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, அதற்குரிய ஆதாயத்தை நீங்கள் காணக்கூடிய நிலை இந்த காலகட்டத்தில் இருக்கும். அதற்கு மேலாக 11ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கின்ற போது திருமண வாழ்க்கையில் முறிவு ஏற்பட்டவர்களுக்கும், கணவரை பிரிந்தவர்களுக்கும், இழந்தவர்களுக்கும் மறுமணம் நடப்பதற்குரிய வாய்ப்புகள் உருவாகும். 3ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்க்கிறார். அங்கே சனி பகவானும் ராகு பகவானும் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு சுபகிரகமான குரு பகவானின் பார்வை கிடைப்பதால் மேலும் யோகமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். எடுக்கிற முயற்சி எல்லாம் வெற்றி தான். இந்த நேரத்தில் உங்களுக்கு, இந்த நேரத்தில் சூரியனின் சஞ்சாரமும் 6ஆம் இடத்துல. அப்போ எடுத்த காரியங்கள் யாவும் வெற்றி என்று சொல்ல முடியும். எதிர்ப்புகள் கிடையாது, போட்டிகள் கிடையாது, மறைமுக தொல்லைகள் இல்லை, வழக்குகள் வெற்றி என்று சொல்லிக்கிட்டே போகலாம். சூரிய பகவான் 6ஆம் இடத்துல, புத பகவான் 6ஆம் இடத்துல. அப்போ புதிய இடம் வாங்குவது, வீடு வாங்குவது, புதிய ஒப்பந்தங்கள் கிடைப்பது, கலைஞர்களுக்கு ஒரு யோகமான நிலை உண்டாவது, எல்லாவற்றிலும் சுற்றி சுற்றி எந்த அளவிற்கு பாதகம் இருந்ததோ அந்த அளவிற்கு இப்போ உங்களுக்கு யோகங்கள் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. தொட்டதெல்லாம் வெற்றி. அந்த நிலை இந்த நேரத்தில் உங்களுக்கு பணவரவு என்பது அதிகபட்சமாக இருக்கும். சுக்கிர பகவானும் அதிர்ஷ்டக்காரன் சுக்கிர பகவானும் சுகஸ்தானத்தில் உச்சமாக சஞ்சரிக்கிறார். மனதில் ஒரு நிம்மதி இருக்கும், சந்தோஷம் இருக்கும். இழந்ததையெல்லாம் பெறக்கூடிய நிலை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படும். ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டம் உங்களுக்கு. இந்த நேரத்தில் சந்திர பகவானின் சஞ்சாரம் பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை மதியம் வரையில் 5ஆம் இடத்துல, அதன் பிறகு 6ஆம் இடத்தில், 7ஆம் இடத்தில் வெள்ளிக்கிழமை வரையில். வெள்ளிக்கிழமை வரையில் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் வளமாக, நலமாக, எல்லாமே ஜோராகவே இருக்கும். சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு சந்திராஷ்டமம். பொதுவாக சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் கவனமாக செயல்படுவது உங்களுக்கு நன்மை ஏற்படுத்தும். புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நன்மையாக இருக்கும். சந்திரனுடைய சஞ்சாரத்தை வைத்து, சந்திரன் 8ஆம் இடத்தில் மறைகின்ற போது என்ன ஆகுன்னா, நம்முடைய செயல்களில் தடுமாற்றம் ஏற்படும். அதனால் புதிய முயற்சிகள் வேண்டாம். மற்றபடி உங்களுக்கு இந்த காலம் மிகப்பெரிய யோக காலம். குரு பகவானை வணங்கி வழிபட்டு வாருங்கள், நன்மைகள் நடக்கும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். மகர ராசி நண்பர்களே, வாழ்க்கையில் எல்லா விதமான நிலைகளையும் பார்த்துட்டு வந்திருக்கீங்க. எதிர்பார்த்த முன்னேற்றமெல்லாம் கிடைச்சது, நன்மைகள் நடந்தது, வாழ்க்கை வளமாச்சு, வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படைகள் எல்லாம் கிடைச்சது. கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருந்தாங்க. ராகு 3ஆம் இடத்துல இருந்தார், கேது 9ஆம் இடத்துல, குரு 5ஆம் இடத்துல. இப்படி ஒவ்வொரு கிரகமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாகவே இருந்தாங்க. இப்போ ராகு 2ஆம் இடத்துக்கு வந்திருக்காரு, சனியோட சஞ்சரிக்கிறார். இந்த சஞ்சார நிலை உங்களுக்கு பெரிய அளவில் சாதகத்தை ஏற்படுத்த வாய்ப்பில்லை.
இது கொஞ்சம் சங்கடம்தான். அதே போல குரு பகவான் 6ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். குரு பகவானின் சஞ்சாரம் பார்த்தீங்கன்னா 6ஆம் இட சஞ்சாரம் எதிர்ப்புகளை நமக்கு வலுவாக்கும், எதிரிகளை உருவாக்கும், நோய் நொடிகளை ஏற்படுத்தும், சங்கடங்களை உண்டாக்கும் என்று சொன்னாலும் அந்த குரு பகவானின் பார்வை ராசிக்கு 2ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற ராகுவிற்கும் சனிக்கும் கிடைப்பதால் பாதகம் என்பது உங்களை நெருங்காமல் போகும். குடும்பத்தில் நிம்மதி இருக்கும், வரவு இருக்கும், எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும், முன்னேற்றமான நிலை இருக்கும். அதே நேரத்தில் விரயஸ்தானத்திற்கும் குரு பகவானின் பார்வை. அப்போ விரயங்கள் எல்லாம் சுப விரயமாக மாறும். ஏதோ ஒரு விஷயத்தில் செலவு பண்ணுறோம், அந்த செலவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆதாயமான செலவாகவே இருக்கும். அதால் பாதகம் ஏற்படாது, நஷ்டம் ஏற்படாது, அது ஆதாயமாக இருக்கும். அதே போல குரு பகவானின் இன்னொரு பார்வை பார்த்தீங்கன்னா ஒரு ராசிக்கு 10ஆம் இடமான ஜீவனஸ்தானத்திற்கு. முதல்ல செய்து வருகின்ற தொழிலாகட்டும் வியாபாரமாகட்டும் இரண்டும் நன்றாக போச்சுன்னா வருமானத்திற்கு குறைவு இருக்காது. அப்போ வியாபாரம் தொழில் என்பது முன்னேற்றம் அடையக்கூடிய நிலை இப்பொழுது உங்களுக்கு ஏற்படும் குரு பகவானின் பார்வையினால். அதுபோல உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள், சங்கடங்கள், நெருக்கடிகள் எல்லாம் உங்களை விட்டு விலக ஆரம்பிக்கும். ஏன்னா 10ஆம் இடத்தை குரு பார்த்துறாரு. அப்போ உத்தியோகத்தில் என்ன பிரச்சனை வந்தாலும் சரி அதை உங்களால் சமாளிக்க முடியும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சுக்கிரனின் சஞ்சாரம் உங்களுக்கு தேவையானதை, வசதி வாய்ப்புகளை கொடுத்திடக்கூடியதாக இருக்கு. சூரியன் 5ஆம் இடத்துல, புதன் 5ஆம் இடத்துல. இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னா, கொஞ்சம் குடும்பத்தினரை அனுசரிச்சுட்டு போங்க. வம்பு வழக்குகள் எதுவும் வேண்டாம், புதிய முயற்சிகள் வேண்டாம். எது இப்போ இருக்கோ நிலைமை அதை அப்படியே நகர்த்திட்டு போயிட்டே இருங்க. நல்ல நேரம் வரும்போது மற்றதை பார்த்துக்கலாம். இப்போ குரு பகவான் உங்களை காப்பாற்றிட்டு இருக்காரு, தொழிலில் லாபத்தை ஏற்படுத்திட்டு இருக்கார், உத்தியோகத்தில் முன்னேற்றத்தை கொடுத்துட்டு இருக்கார், பிரச்சனைகளை சமாளித்திடக்கூடிய சக்திகளை கொடுத்துட்டு இருக்கார். அதனால் உங்களுக்கு எந்த பாதகமும் இல்லை. இந்த நேரத்தில் ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் கேது சஞ்சரிப்பது. பொதுவாக ஞான மோட்சக்காரகன் கேது 8ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது உடல்நிலையில் கடுமையான பாதிப்பினை ஏற்படுத்தோடு சொல்லலாம். அது என்ன நோய் வந்திருக்கு, எப்படி வந்திருக்கு, அதுக்கு என்ன வைத்தியம், என்ன தீர்வு என்பதை கூட கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு சோதனைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கும் சிலருக்கு. அப்போ சிலருக்கு பார்த்தீங்கன்னா விபத்து கூட உண்டாகலாம். அதான் கொஞ்சம் கவனமாக, உடல்நிலையில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் இந்த காலகட்டம். யாரையும் பகைச்சிக்க வேண்டாம். வாடிக்கையாளரை அனுசரித்து செல்வது என்பது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். இந்த நேரத்தில் சந்திர பகவானின் சஞ்சாரம் இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. 4ஆம் இடத்துல, 5ஆம் இடத்துல, 6ஆம் இடத்துல, 7ஆம் இடத்துல. அப்போ கொஞ்சம் சந்தோஷம், நிம்மதி என்பதெல்லாம் உங்களுக்கு ஏற்படும். என்ன பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிச்சிக்க முடியும். சந்திர பகவானின் சஞ்சாரம் சாதகமாக இருந்து விட்டாவே வாழ்க்கைக்கு தேவையான வசதிகள், அன்றன்றைய தேவைக்கு உண்டான ஒவ்வொன்றும் கிடைக்க ஆரம்பித்துவிடும். அப்போ சந்திர பகவானின் சஞ்சாரம் சாதகமாக இருக்குது, எடுக்கும் முயற்சிகள் வெற்றியாகும். இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறது ஒரே ஒரு விஷயம்தான், சங்கடங்கள் எப்பொழுது அதிகமாகிறதோ அப்பொழுதெல்லாம் குலதெய்வத்தை வணங்கி வழிபட்டு வாருங்கள், நெருக்கடிகள் வளரும் சொல்லுவேன். அப்போது குலதெய்வத்தை வேண்டி வணங்கி வாங்க, நிச்சயமாக உங்களுக்கு நன்மைகள் உண்டாகும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். கும்பராசி நண்பர்களே, பிறக்க போகும் இந்த வாரம் உங்களுக்கு யோகமான வாரமாகும். இதுவரை இருந்த நெருக்கடிகள் எல்லாம் நீங்கிடக்கூடிய வாரமாகும். நிறையவே போராட்டத்தை பார்த்துட்டீங்க, நெருக்கடியை பார்த்துட்டீங்க, சங்கடத்தை பார்த்துட்டீங்க. இனிமேலாவது சுபிட்சத்தை பார்க்கணும் இல்லையா? அதுக்காகத்தான் குரு பகவான் 5ஆம் இடத்துக்கு வந்திருக்கார். ஒரே ஒரு நல்ல நிலை, குரு பகவானின் சஞ்சாரம் உங்களுக்கு மங்களக்காரகன் சுபகிரகமான குரு பகவான் 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது பூர்வ புண்ணிய பலன்களை அள்ளி கொடுப்பார் சொல்லலாம். எல்லாத்துக்கும் மேலே குழந்தைகளை பற்றிய கவலைகள் இனி உங்களுக்கு இல்லாமல் போகும். அவர்களால் உங்களுக்கு பெருமை உண்டாகும், மனசில் நிம்மதி ஏற்படும். இந்த பூர்வீக சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள் விலகும், பெரியவருடைய ஆதரவு கிடைக்கும், நன்மைகள் அதிகரிக்கும் சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த நேரத்தில் குரு பகவானின் பார்வை உங்களுடைய ராசிக்கு கிடைக்குதுங்க.
பொதுவாக ராசிக்கு எப்பொழுதெல்லாம் குரு பகவானின் பார்வை கிடைக்கிறதோ ஒரு ராசினருக்கு அந்த காலகட்டம் அந்த ராசினருக்கு யோகமாக இருக்கும் என்பது பொதுவான விதி. இப்போ உங்கள் ராசிக்கு குரு பகவானின் பார்வை கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. ராசிக்குள்ள சனி இருக்காரு, ராகு இருக்காரு. போராட்டங்களை கொடுத்திடக்கூடியவர்கள் சனியும் ராகுவும் ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கின்ற போது, இருந்தாலும் குரு பகவான் பார்க்கின்ற காரணத்தினால் அந்த நெருக்கடிகளோ போராட்டங்களோ பாதிப்புகளோ உங்களை எதுவும் செய்யாமல் போய்விடும். நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும், நினைத்த காரியங்கள் நடந்தேறும். இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ ரொம்ப ட்ரையாக இருந்த ஒரு விஷயம், போராட்டமாக இருந்த விஷயம், மன உளைச்சலாக இருந்த நிலையெல்லாம் இப்போ மாற்றம் பெறும். மன உளைச்சல் முதல்ல இல்லாமல் போகுங்க. ஒரு 6 மாதமாக போராட்டம் போராட்டம் போராட்டம்னு பார்த்துட்டீங்க. ஒரு வருடத்துக்கு மேலே நெருக்கடியை சந்திச்சிட்டீங்க. எல்லாவற்றுக்கும் ஒரு மாற்று நிலையினை இப்பொழுது 5ஆம் இடத்து குரு உங்களுக்கு ஏற்படுத்துவார். என்னன்னா, குரு பகவான் 9ஆம் இடத்தையும் பார்க்கிறார், 11ஆம் இடமான லாபஸ்தானத்தையும் பார்க்கிறார். அப்போ தெய்வ அருள் என்பது கிடைத்திடக்கூடிய காலமாக இந்த காலகட்டம் இருக்கும். பெரிய மனிதர்களுடைய தொடர்பு சந்திப்பு என்பது ஆதாயத்தை ஏற்படுத்தும். இதுநாள் வரையில் வாங்கி வைத்த பொருட்கள் எல்லாம் விற்பனையாகவில்லையே என்ற ஏக்கம் உங்களுக்கு இருக்கும். விலை போகாத சரக்கு கூட இந்த காலகட்டத்தில் விலை போகும். 11ஆம் இடத்தில் குரு பகவான் பார்க்கின்ற காரணத்தினால் வியாபாரம் லாபம் அடையும், வருமானம் அதிகரிக்கும், பணப்புழக்கம் இருக்கும், மனதில் நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படும். அப்போ 9ஆம் இடம் 11ஆம் இடம் ஜென்ம ராசி பலமடைவதால் உங்களுடைய செல்வாக்கும் அந்தஸ்தும் உயர்ந்திடக்கூடிய நிலையெல்லாம் இந்த வாரத்தில் இருக்கு. சுக்கிரனின் சஞ்சாரமும் 2ஆம் இடத்துல தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் மென்மையாகவே சில காரியங்களை நீங்கள் சாதிச்சிங்க. பொன் பொருள் சேரும், புகழ் இருக்கும், கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும், பணப்பழக்கம் இருக்கும், குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலை இருக்கும். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா புத பகவானின் சஞ்சாரம் இந்த வாரம் முழுவதும் சாதகமாக இருக்கு. விற்கிறது, வாங்கிறது, புதிய வாகனம் வாங்கிறது, புதிய இடம் வாங்கிறது, புதிய வீடு வாங்கிறது போன்ற கனவுகள் எல்லாம் இந்த வாரத்தில் நனவாகும். பலருக்கும் எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும், அரசு வழி முயற்சிகள் சாதகமாகும், நினைத்த வேலைகள் நடந்தேறும் சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த நேரத்தில் திங்கட்கிழமை மதியம் வரையில் 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் சந்திரிக்கிறார் சந்திர பகவான். எடுக்கின்ற முயற்சிகள் வாரத்தின் தொடக்கத்திலே உங்களுக்கு வெற்றியாகும். அதன் பிறகு 4ஆம் இடத்திலும் 5ஆம் இடத்திலும் 6ஆம் இடத்திலும் எடுக்கின்ற முயற்சிகளுடன் வருமானம் கூடுதலாக இருக்கும். உங்கள் உடல்நிலையிலும் முன்னேற்றம் ஏற்படும். நெருக்கடிகள் எல்லாம் விலக ஆரம்பிக்கும். இருந்தாலும் 7ஆம் இடத்தில் கேது சஞ்சரிப்பதால் வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வது, நண்பர்களை அனுசரித்து செல்வது உங்களுக்கு நன்மையாக இருக்கும். சனீஸ்வரனை வணங்கி வழிபட்டு வாருங்கள், சங்கடங்கள் விலகும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். மீன ராசி நண்பர்களே, எவ்வளவுதான் நீங்கள் கஷ்டப்படுவீங்க, எல்லாத்துக்கும் ஒரு விடிவு காலம் இருக்குல்ல. இந்த வாரம் உங்களுக்கு ஒரு விடிவு காலமாக இருக்கும். விடிவு காலத்தின் தொடக்கமாக கூட இருக்கும். இதுவரை இருந்த நெருக்கடிகள் சங்கடங்கள் எல்லாம் இனி உங்களுக்கு இல்லாமல் போகும். உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய பாதை தெரிய ஆரம்பிக்கும். ஒரே ஒரு தகவலை மட்டும் சொல்லிடுறேன். இப்போ குரு பகவான் சஞ்சரிக்கின்ற இடம் 4ஆம் இடம். ஆனால் அந்த சஞ்சார நிலையின் போது அவர் பார்க்கின்ற இடங்கள் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தையும் 10ஆம் இடமான ஜீவனஸ்தானத்தையும் 12ஆம் இடமான விரயஸ்தானத்தையும் பார்க்கிறார் குரு பகவான். இப்போ விரயஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கிறார், ராகு பகவான் சஞ்சரிக்கிறார். பொதுவாக விரயஸ்தானத்தில் சனியோ ராகுவோ சஞ்சரிக்கின்ற போது மருத்துவ செலவு அதிகரிக்கும், பல்வேறு செலவுகள் அதிகரிக்கும், வாழ்க்கையில் நிம்மதி என்பது இல்லாமல் இருக்கும் என்பது பொதுவான விதி. ஆனால் அந்த இடத்துக்கு இப்போ குரு பகவானுடைய பார்வை இருக்கு. சுபகிரகத்தின் பார்வை 12ஆம் இடத்திற்கு கிடைக்கின்ற போது, சனி பகவானுக்கு கிடைக்கின்ற போது, ராகுவிற்கு கிடைக்கின்ற போது அவர்களால் முன்பு போல் உங்களுக்கு இடையூறுகளை ஏற்படுத்த முடியாது, சங்கடங்களை கொடுக்க முடியாது, நெருக்கடிகளை உண்டாக்க முடியாது. மருத்துவ செலவு குறையும், உடல்நிலையில் ஆரோக்கியம் அதிகரிக்கும். அதற்கு இன்னொரு காரணமும் இருக்கு. கேது பகவான் ஞான மோட்சக்காரகன் கேது பகவான் 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்க ஆரம்பித்திருக்கிறார். இந்த 6ஆம் இட சஞ்சாரம் தான் இன்னும் 1.5 ஆண்டுகளுக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்த போகுது. உடல்நிலைக்காகவே நிறைய செலவுகள் செஞ்சுட்டு வந்த நிலையெல்லாம் மாற்றம் பெற்று சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய, நோய் நொடி இல்லாமல் செயல்படக்கூடிய,
செல்வாக்கோடு செயல்படக்கூடிய நிலை இனி வரும் காலத்தில் உங்களுக்கு இருக்கும். இந்த மறைமுகமாக தொல்லைகள் கொடுத்தவர்கள், நேரடியாக உங்களை எதிர்த்தவர்கள் எல்லாம் இனி இல்லாமல் போவார்கள், காணாமல் போவார்கள், அல்லது உங்களிடம் வந்து சரணடைவார்கள். வம்பு வழக்கு என்று இருந்த நிலைகள் எல்லாம் ஒவ்வொன்றாக மறைய ஆரம்பிக்கும். உங்களுடைய செல்வாக்கு இந்த காலகட்டத்தில் அதிகரிக்க ஆரம்பிக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, முயற்சி சகாயஸ்தானத்தில் சூரியனுடைய சஞ்சாரம். அந்த சஞ்சார நிலை இந்த நேரத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை, யோகத்தை உண்டாக்கும். 3ஆம் இடத்தில் சூரியன் சஞ்சரிக்கின்ற போது எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். நினைப்பதெல்லாம் நடந்து வரும் ஒரு யோக நிலை உண்டாகும் சொல்லலாம். அப்போ சூரியன் சாதகமாக சஞ்சரிக்கிறார், கேது சாதகமாக சஞ்சரிக்கிறார், குரு பகவானின் பார்வைகள் மூன்றும் உங்களுக்கு யோகத்தை உண்டாக்கிட இருக்கிறது. தொழிலில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் முடிவிற்கு வர இருக்கிறது. வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்பட இருக்கிறது. உத்தியோகத்தில் ஏற்பட்ட நெருக்கடிகள் விலக இருக்கிறது. எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு கூட ஒரு சிலருக்கு கிடைக்கும். எல்லாவற்றுக்கும் மேலாக வேலைக்காக முயற்சித்து வந்தவர்களுக்கு எதிர்பார்த்த வேலை கிடைக்கும். இது ஒரு அற்புதமான காலமாக உங்களுக்கு அமைய போகுது. ஜென்ம ராசிக்குள் சுக்கிரன் உச்சமாக சஞ்சரிக்கிறார். உங்களுடைய அழகு வெளிப்படக்கூடிய, உங்களை மற்றவர்கள் புகழக்கூடிய, உங்களுடைய செல்வாக்கு உயரக்கூடிய நிலையெல்லாம் இப்போது ஏற்பட்டிருக்கு. இது ஒரு யோகமான காலம் என்று தான் சொல்லணும். இந்த நேரத்தில் திங்கட்கிழமை மதியம் வரையில் 2ஆம் இடமான தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் சந்திரன். திங்கட்கிழமை மதியம் தொடங்கி செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை 3ஆம் இடத்தில் சந்திரனும் சூரியனும் இணைந்து சஞ்சரிக்கின்றார்கள். எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு வெற்றியாக போகுது புதன்கிழமை வரையில். வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை உழைப்பு அதிகரிக்கும், கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். அதே நேரத்தில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் ஒன்று இருப்பாருங்க, அந்த எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும், சந்தோஷம் இருக்கும். சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை குடும்பத்தில் ஒரு நிம்மதியான சூழ்நிலை இருக்கும். பிள்ளைகளால் ஒரு அமைதி கிடைக்கும், பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். இந்த நேரத்தில் குரு பகவானை வணங்கி வழிபட்டு வாருங்கள், நன்மைகள் அதிகரிக்கும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். சன் அஸ்ட்ரோ நேயர்களே, உங்களுக்காகவே சன் அஸ்ட்ரோ தொலைக்காட்சி ஒரு புதிய பகுதியை அறிமுகம் செய்கிறது. உங்களுக்கு ஜாதகம் பார்க்க வேண்டும், உங்களுடைய எதிர்கால பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டும், திறமையான ஜோதிடர்கள் வழியாக அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம், சிந்தனம் இப்போது மேலோங்கி இருக்கு. அதற்கு வழிகாட்டுதலாக சன் அஸ்ட்ரோ டிவி ஒரு புதிய ஆப்பினை உங்களுக்கு அறிமுகம் செய்ய இருக்கிறது. நேரடியாக நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம், ஜாதக பலன்களை அறியலாம், எதிர்காலத்தை துல்லியமாக தெரிந்து கொள்ளலாம். அந்த அளவிற்கு ஒரு புதிய ஆப்பினை பிரபலமான ஜோதிடர்களை வைத்து சன் அஸ்ட்ரோ தொலைக்காட்சி விரைவில் தொடங்கிட இருக்கிறது. அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பினை வழக்கம் போல் எதிர்பார்க்கிறேன். மீண்டும் அது பற்றிய விரிவான தகவலை உங்களுடன் பகிர்ந்து கொள்வேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.